உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஆலயம் பக்தி யூடியூப் சேனலின் வணக்கங்கள். 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நாம் இப்போ இந்த பதிவை பார்க்க இருக்கிறோம். 2026ல் நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்னென்னமான பலன்கள் இருக்க போகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2026ல் யாராருக்கு சாதகம் யாராருக்கு பாதகங்கள் இருக்க போகுது, 12 ராசிக்கும் ஆரோக்கியம், தொழில், நிதிநிலை, குடும்ப வாழ்வு, காதல், திருமணம், ஆன்மீக பயணங்கள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ஒரு ராசிக்கும் ரொம்ப சிறப்பாக பார்க்க போகிறோம். யாருக்கு வளர்ச்சி, யாருக்கு தளர்ச்சி, யாருக்கு துவக்கம், யாருக்கு முடிவு, யாருக்கு சோதனைகள், யாருக்கு சாதனைகள், யாருக்கு வெற்றி படிக்கட்டை ஏறுவாங்க, யார் தொழிலில் முன்னேற்றம் அடைவாங்க, யாருக்கு விரைவில் திருமணம் நடக்கும், யாருக்கு காதல் கைகூடும், யாருக்கு புத்திர பாக்கியங்கள்லாம் அமைய போகுதுன்றதை பற்றி டெய்லி 9 to 5 ஜாப் பண்ணுறோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இந்த வேலையை விட்டுட்டு நம்ம தொழில் புதுசாக ஆரம்பிக்கலாமா, ஒரு என்டர்பிரனர்ஸாக ஆகலாமான்றதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? அந்த தொழில் முனைவோராக நம்ம இருப்போமா? ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும், வியாபாரம் சரியில்லை, வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது, வியாபாரம் அபிவிருத்தி ஆகுமா, நம்முடைய பிரான்ச்சை வேறு இடத்துல கொண்டு போகலாமா அப்படின்ட்டு யோசிக்கிற வியாபாரிகளுக்கும், நிலம், லேண்ட், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம நிலத்தை வாங்கி போட்டு விற்காத இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் அடுத்த 2026ல் விற்குமா அப்படின்றத பற்றி யோசிக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு முதலாளிகளுக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பங்குச்சந்தையில் போட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் எதுவுமே 2025ல் பெரிய லாபங்கள் தரலையே, 2028ல் நம்மளுக்கு நிறைய லாபங்கள் வருமா, அதை பற்றி பார்க்க போகிறோம். திருமணம் நடக்க போகுதா, நம்முடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும், முக்கியமாக 2025ல் உடம்பு ரொம்ப படுத்துடுச்சு, ஹாஸ்பிட்டல், மருந்து செலவு, தூங்கி எழுந்து தூங்க போனால் மருந்து மாத்திரையோடு இருந்த நம்முடைய வாழ்க்கை இப்போது எந்த விதமான மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்குமா, சேமிச்சு பணம் எல்லாமே கரைஞ்சி போச்சு 2025ல். இந்த 2025ல் புதுசாக நம்ம சேமிக்கணும் அப்படின்ட்டு யார் யார் ஒரு திட்டங்கள் வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு சேமிப்புகள் கைகூடுமா? கடன் 2025ல் அஷ்டம சனி, 7.5 சனி, பாத சனி, எல்லா விதமான சனி பகவான் நமக்கு ரொம்ப கடன் தொல்லை கொடுத்தார். அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி ஆகுமா? 2025ல் எல்லா கடன் அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவோமா? நிச்சயமா எல்லாருக்கும் இந்த 2026 ஒரு மிகப்பெரிய பொன்னான காலமாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த 2026 கன்னி லக்னத்தில் பிறக்குது. கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன். அந்த புத பகவான் 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அந்த தனுசு வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் 7ஆம் வீடான குருவனுடைய வீடு, புதனினுடைய வீடு, அதாவது மிதுன வீட்டில் உட்கார்ந்து இருக்கார். குருவை புதன் பார்க்க, புதனை குரு பார்க்க கோடி நன்மைகள் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லை, 4ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்ற 4 கிரகங்களையும் குரு பகவான் பார்க்கிறார். இந்த 4 கிரகங்களும் குரு பகவானை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம். எல்லாருக்கும் பல நன்மைகள் நிச்சயமா இந்த 2026 புத்தாண்டுகள் நிச்சயமா வாரி வழங்க போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2026 மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை நாம் காண இருக்கிறோம். மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை கொண்ட மிதுன ராசி நேயர்களே, கல்வி, வித்தை மற்றும் கணிதத்திற்கு அதிபதியான புதனை உங்களது ஆட்சி வீடாக கொண்ட மிதுன ராசி நேயர்களே, இந்த 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாக இருக்க போகிறது? ஆரம்பத்தில் ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய, அதாவது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பலவிதமான தடைகளை கொடுத்தார். அந்த தடைகள் அனைத்தும் இந்த 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு விலகி உங்களுக்கு தடைக்கற்கள் அனைத்தும் படிக்கற்களாக மாற இருக்கிறது. 2ஆம் இடத்தில் உச்சஸ்தானத்தில் குரு பகவான் அமைவதனால் திடீர் வருமானங்கள், பண யோகங்கள், தன வரவுகளுக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் உங்கள் வீண் விரயங்கள், வீண் வம்பு வழக்குகள், அது மட்டும் அல்லாமல்
வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகப்பெரிய நன்மையை பயக்கும். ஆரம்பத்திலே உங்களுடைய 7ஆம் வீட்டில் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் ஆகியவை 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருப்பதினால் பூமி, வீடு, மனை, வாகனங்கள் போன்றவற்றினால் யோகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் இருந்த போட்டி, பொறாமைகள் அனைத்தும் விலகி உங்கள் மீது சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மதிப்பு உண்டாகும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. 8ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் வம்பு, வழக்கு, கோர்ட், நோய், விபத்துகள் போன்றவற்றிலிருந்து உங்களுக்கு மிக பெரிய பாதிப்புகள் தவிர்க்க இருக்கிறது. இந்த வம்பு, வழக்கு, கோர்ட் கேஸ் அது ஏதாவது இருந்ததுனாக்க நிச்சயமாக இந்த 2026 கோர்ட் கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலம் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்த இருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புது தொழில்கள், புது வேலை, புது உத்தியோகம், வியாபாரத்தை தொடங்குவதாக இருந்தால் இந்த 2026 நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து புது வியாபாரத்தை நீங்கள் தொடங்கினால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் விளங்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த 2026ஆம் ஆண்டிலே பல விதமான நன்மைகளோடு நீங்கள் ஒரு புதிதாக தொழிலை ஆரம்பித்து நீங்கள் ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு உங்களுடைய நிலைமை உயரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கும்பகோணம் உப்புலியப்ப சுவாமியை நீங்கள் வழங்கினால் உங்களுக்கு எல்லா விதமான தடைகள் நீங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 75% உங்களுக்கு சுப பலன்களே காத்திருக்கிறது. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.